விசில் அடிக்காதீங்க தம்பி. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொரட்டை. அதுக்கு தலைவரா வந்திருக்கிறவர் தான் கோடாங்கிப்பட்டி குமார். கும்பகர்ணன் காலத்திலிருந்து கோடாங்கிப்பட்டி குமார்காரன் வரைக்கும் கேட்கிற சத்தம் தான் கொரட்டை. குழந்தை சத்தம் கேட்காத வீட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா கொரட்டை சத்தம் கேட்காத வீட்டை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட கொரட்டையோட பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? மனுஷன் இருக்கானா செத்துட்டானான்னு தெரிஞ்சுக்கிற ஒரே சிக்னல் கொரட்டை. ஆனா அந்த கொரட்டையோட மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த கொரட்டை மூக்கு வழியா வருதா இல்ல வாய் வழியா வருதான்னு தெரியல. மூக்கு வழியா வந்தா வாய் ஏன் திறந்திருக்கு, அப்படி வாய் வழியா வந்தா மூக்குல ஏன் காத்து வருது? இது விஷயமா கொரட்டை விடுறவங்க கிட்ட போய் கொரட்டையை பத்தி கேட்கலான்னா அவன் அரட்டை அடிக்க மாட்டேன்னா, அப்ப அரட்டை அடிக்கிறவன்ட்ட போய் கொரட்டையை பத்தி கேட்டா நான் கொரட்டையே விட மாட்டேன் அரட்டை அடிச்சானா நான் என்ன? இங்க வாங்க சார். எஸ், யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டாண்ட் அப். ஐ அம் கமிங். சொல்லுமா, உன் பேர் என்ன? சார் அதெல்லாம் வேணாம் சார். நீங்க படிச்சவர் தானே? ஆமா. பண்புள்ளவர் தானே? என்னம்மா இப்படி கேட்டுட்டு? சார் உங்க வீட்ல எல்லாரும் தூங்குவாங்களா சார்? எல்லார் வீட்ல இருக்கவங்களும் தூங்கத்தான் செய்வாங்க. நீங்க தூங்குவீங்களா சார்? அசந்தா நிச்சயமா தூங்குவேன். கொரட்டை விடுறத பாத்திருக்கீங்களா சார்? அது எப்படிமா நான் தூங்கும் போது மத்தவங்க கொரட்டை விடுறத பார்க்க முடியும்? ஆனா நான் பாத்திருக்கேன் சார். சொல்லுமா, கொரட்டை எந்த வழியா வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அதுக்காகத்தான் இந்த அரங்கத்தை கூட்டியிருக்கோம். அப்படின்னா இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா சார்? தெரியாதுமா. கொரட்டை எங்க இருந்து வருதுன்னு நான் சொல்றேன் சார். சொல்லுமா. உங்களால மூக்கு வழியா சவுண்ட் கொடுக்க முடியுமா சார்? என்னால முடியல. ஒருவேளை தலைவரால முடியுதோ? சார் உங்களாலயும் முடியாது சார். ஏன் தலைவராலயும் முடியாது, இங்க இருக்கிறவங்க யாராலயும் முடியாது சார். கொரட்டைங்கிறது தொண்டையில இருந்து வருது சார். அங்க இருந்துதான் பேச்சு வருது, சிரிப்பு வருது, அழுக வருது. இதெல்லாம் வரும்போது கொரட்டை மட்டும் பைபாஸ் போட்டு மூக்கு வழியா வரும். எப்படி சார் வரும் சொல்லுங்க சார். குட் குட் குட், வெரி குட்மா. கரெக்டா சொன்னமா, ரொம்ப கரெக்டா சொன்ன. உட்காருமா. சார் இங்க வாங்க. வர்றேன். சொல்லுங்க தம்பி. சார் ஒரு பொம்பளை என்ன சொன்னாலும் தலைய ஆட்டுவீங்களா சார்? நீங்க ஆம்பளை தானே? ஆமா. நீங்களும் சொல்லுங்க, ஆட்டுறேன். சார் அவங்க என்ன சொன்னாங்க சார்? எல்லாமே வாய் வழியா வருதுன்னாங்க. ஆமா. நான் கேக்குறேன் சார், தும்மல் எது வழியா சார் வருது? ரொம்ப நாளாவே மூக்குலியா தான் வருது. தும்மல் மூக்கு வழியா வரும்போது கொரட்டை மட்டும் எப்படி சார் வாய் வழியா வரும்? அதுவும் மூக்கு வழியா தான் சார் வரும். வெரி குட் ஆர்கியூமெண்ட் பா. தலைவர் அதை நோட் பண்ணிக்கணும். ஐ அம் வெரி ஹாப்பி அபௌட் யூ. கொஞ்சம் இங்க வாங்க. வந்துட்டேம்மா. கொடுங்க சார். இஎன்டி ஆபரேஷன் பண்றதுனா மூக்குலயா சார் பண்றாங்க, தொண்டையில பண்றாங்க. அப்படி இருக்கும்போது கொரட்டை சத்தம் வாய் வழியா தான் சார் வரும். வெரி குட் ஆர்கியூமெண்ட். குடுமா. சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுப்பா. இவங்க எல்லாரும் சொன்னாங்க கொரட்டை வாய் வழியா வருது மூக்கு வழியா வருதுன்னு. நான் கேக்குறேன் சார், வாய் பேச முடியாத ஊமைகள் எது வழியா சார் கொரட்டை விடுவாங்க? சார் ஒரு நிமிஷம். பிரமாதமான क्वेश्चन பா, பேத்துட்டே. சார் ஆனா ஊன அந்த பக்கமே ஓடிட்டு இருக்கீங்களா சார்? பொம்பளைகளுக்கு கோட்டையை பத்தி என்ன தெரியும் சார்? என்ன சொன்னேன்? கேன் யூ ரிப்பீட்? பொம்பளைகளுக்கு கோட்டையை பத்தி என்ன சார் தெரியும்? உன் பேர் என்னப்பா? கல்யாண சுந்தரம். உனக்கு ஒரு வாட்டியாவது கல்யாணம் ஆயிருக்கு? ஒரே ஒரு வாட்டி ஆயிருக்கு சார். உட்காருப்பா. மிஸ்டர் கல்யாண சுந்தரம், பொம்பளைங்களுக்கு கொரட்டைய பத்தி தெரியாதுதான். உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் உங்களை நம்பி வந்த அந்த பொம்மை நாட்டி உங்க ஆசைக்கும் பாசத்துக்கும் ஏங்கி தூங்காம இருப்பாங்க உங்க மனைவி. அதுக்கப்புறம் உங்க வாரிச வயித்துல சுமக்கும் போது வாந்தி எடுத்தே தூங்காம இருப்பா உங்க மனைவி. அதுக்கப்புறம் 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் எங்க உங்க மகன் என் வயித்துல எட்டி உதைக்கிறான்னு சொல்லி அந்த சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு தூங்காம இருப்பா உங்க மனைவி. நீங்க ஆபீஸ் போயிட்டு லேட்டா வந்தா கூட உங்களுக்கு பிடிச்ச வத்த குழம்பையும் வாழைக்காய் பொரியலையும் செய்து வச்சுட்டு வாசல்லயே உட்கார்ந்துகிட்டு தூங்காம இருக்கவதான் உங்க மனைவி. அதுக்கு பிறகு அது அவ்வளவையும் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்காம வச்சு அமுக்குவீங்களே, அதையும் தூங்காம உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கவதான் உங்க மனைவி. இது அத்தனையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் சரி